வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க வெப்சைட்ல போய். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்லோடு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நிறைய பேர் 7.5 ரிசர்வேஷன்ல எஸ்ன்னு வரல சார், நோன்னு வரல சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்தோட பல மாணவர்கள் ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களுக்கான ஒரே வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜூன் 28, ஜூன் 29, ஜூன் 30, ஜூலை 1, ஜூலை 2 இந்த 5 நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும், ரிஜெக்ட் ஆனாலும் சரி, ரேங்க் வரலனாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 5 நாளில் நீங்கள் தீர்த்துக்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே, டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல எதுக்காக அப்ப சொல்லலைன்னா, அந்த விஓ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் ஓப்பன் ஆகாமே இருந்தது. இப்போ நம்ம வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிக்கிறோம், எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் வந்துருச்சு. அந்த ரேண்டம் நம்பர்னால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயன் இல்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒரு நம்பர்னா ரேண்டம் நம்பர் தான். சரி, அதை தூக்கி அப்படியே ஓரமாக வைப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய அந்த வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், பல பேருக்கு வெப்சைட் வழியாக போயிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸே பார்க்க தெரியாமல் இருக்கிறாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை வீட்டிலேயே அப்ளை பண்ணியிருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். உங்களுடைய நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை டிஃப்ரெண்ட் லேபிள், அதாவது எல்லாமே வந்துடும். ப்ளஸ் அப்லோடு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்போதைக்கு வந்திருக்கு. இதில் இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்போ வரைக்கும் சார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்குது. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, வீட்லேயே இருந்து இதை பார்த்துக்கலாம். இதில் 7.5 ரிசர்வேஷனில் நோன்னு வருது சார், எஸ்ன்னு வருது சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ன்னு எப்போ வரைக்கும் பார்க்கணும், ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இப்போதைக்கு அப்லோடு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதில் இன்கம்ப்ளீட்டு, அதுக்கப்புறம் இன் ப்ராக்ரஸ், இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையாக உட்காந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட்டில் இரவும் பகலுமாக, உங்களை போல் நானுமே ஒரு டயத்தில் இன்ஜினியரிங் சேரையில் நானும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் உட்காந்து ஒரு நாளும் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெப்சைட்டை பார்க்குறது மட்டும் இல்லைப்பா, ஐடி பாஸ்வேர்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். இப்போயாவது இந்த ஐடி பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சே, அதுக்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போடணும். ஏன்னா அந்த ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கூட பண்ண முடியாது. ஒழுங்காக ஐடி பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தவர்களிடம் கொடுத்தீங்க மாட்டினீங்க. அதனால் வந்து இதில் போய் நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் 20ஆம் தேதிக்குள்ளே. அப்படி கிளியரே ஆகலை, எனக்கு ஒழுங்காக வரல சார், எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் அங்கே நோன்னு வருது, எனக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருந்தால் அங்கேயும் நோன்னு வருது, ஆனால் நான் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கேன், அதே போல் கம்ப்ளீட்டடுன்னு வரல, இன்கம்ப்ளீட் வருது, பிரச்சனையாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுமையாக பார்ப்போம். அப்படி வரலைண்ணே, வரவே இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டம் கண்டிப்பாக நமக்கு வந்து டிஎஃப்சி சென்டர்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் தப்பாக இருக்குது, நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணுங்கள், இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் மாற்றுங்கன்னு உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்தே கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. அது என்ன சார் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? தமிழ்நாடு முழுக்க 110 டிஎஃப்சி சென்டர் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஒரு மாவட்டத்திலையும். உங்கள் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டரில் டிஎஃப்சி சென்டர். உங்கள் வீட்டிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர். பஸ்ஸில் போயிடலாம், பைக்கில் போயிடலாம். நீங்கள் அந்த டிஎஃப்சி சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு மாவட்டத்திலையும் உங்கள் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டரில் டிஎஃப்சி சென்டர். தயவு செய்து டிஎஃப்சி சென்டரை தெரிஞ்சுக்கங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு தெரியணும். சரி சார், இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு கம்ப்ளீட்டட் வருது, வரல, பஞ்சாயத்தெல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஒருவேளை எனக்கு தப்பாக வந்துருச்சு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படியும் கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இந்த 10 நாளில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். பொறுமையாக ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
அதையும் மீறி நம்ம டிஎஃப்சி சென்டருக்கு போகலாமா சார்னா நீங்க போகலாம். அங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஎஃப்சி சென்டருடைய 110 சென்டர்ல ஒரு ஆள் 2 பேர் வேலைக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தொடர்ந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உடனே சார் வல்ல சார் வல்ல சார் வல்ல சார்னு கேட்கவே கூடாது. 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சரி, இப்போ அடுத்த சாப்டருக்கு வருவோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி வரும். அங்கதான் அந்த ரேங்க்ல உங்க பெயர் வரவில்லை என்றால் நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல கலந்துக்கவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரேங்க்ல உங்க பெயர் வரலனாலும் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வெரிஃபிகேஷன் பண்றாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரேங்க் வந்து ஜூன் 27ஆம் தேதி விட்டுருவாங்க. அந்த ரேங்க்ல உங்க பெயர் வராமையே போச்சுனாலும் கவலைப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஜூன் 27ஆம் தேதிக்கு அப்புறம் கிரீவன்ஸ் ரிடர்சல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு நாள். எப்பன்னா ஜூன் 28, ஜூன் 29, ஜூன் 30, ஜூலை 1, ஜூலை 2 இந்த 5 நாள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஒருவேளை ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ரிஜெக்ட் ஆனா அப்போ போய் நீங்க கேட்டுக்கலாம். சார் எனக்கு எதுவுமே வரல சார், இன்னும் இன்கம்ப்ளீட்னே இருக்கு சார், ஏன் சார் என்னாச்சு சார்னு இந்த 5 நாள்ல நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் கேட்டுக்கலாம். அதே போல சார் நான் ரேங்க் வந்து என்னுடைய கம்யூனிட்டியில நான் முன்னாடி இருக்கேன், ஆனா என் ரேங்கை தப்பா கொடுத்துட்டீங்க சார். நான் என்னுடைய கம்யூனிட்டி பிசி, ஆனா என்னை எஸ்சின்னு தூக்கி போட்டிருக்கீங்க சார், என்னுடைய எல்லாமே தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் போய் நீங்க டிஎஃப்சி சென்டர்ல கேட்டுக்கலாம். அதே போல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த முதல் பட்டதாரி நிறைய மாணவர்கள் முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம், நீங்க அப்லோட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு நான் வந்து ஈஸியா ஒரு வழியை சொல்லிட்டேன். அப்ளை பண்றோம் ஒரு 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 தாலுக்கா ஆஃபீஸ்லயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லயோ போய் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்றோம்ல, அப்ளை பண்ணதுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பான், நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு. அதை எடுத்து உள்ள அப்லோட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை இனிமே பண்ண முடியாது. ஒருவேளை அது மாதிரி பண்ணாம இருந்தா நீங்க அந்த 5 நாள்ல இந்த 5 நாள்ல நீங்க பண்ணிக்கலாம். ஒருவேளை அதை அப்லோடே பண்ணலனாலும் நம்ம கிட்ட முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பொறுமையா அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் நமக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் நம்ம கொடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு வாங்கிக்கிடுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா, கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்கா, கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜில் 25,000 இருந்து 27,000 ரூபாய் உங்களுக்கு குறைச்சிக்கிடுவாங்க. முடிஞ்சு போச்சு ஒரு சாப்டர். இப்போ அடுத்த சாப்டருக்கு வரேன். அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல சில மாணவர்கள் எஸ் நோன்னு கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலும் இருந்திருக்கலாம். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு டியூஷன் ஃபீஸை அவங்களே கட்டுறாங்க. 50,000 வருஷம் 55,000 வரைக்கும் 60,000 வரைக்கும் கூட கட்டுறாங்க. அந்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அனுப்பப்படுது. அதுவும் எப்படி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ல நீங்க 2.5 லட்சத்துக்கு வருமானம் உங்களுக்கு குறைவா இருந்தா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா கட்டாயமா நீங்க இங்க எஸ்ன்னு கொடுத்துருக்கணும். நீங்க முதல் பட்டதாரியா இருந்தா இங்க முதல் பட்டதாரியில எஸ் கொடுக்க கூடாது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல மட்டும்தான் எஸ் கொடுக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லயும் எஸ்ன்னு கொடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லயும் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல உள்ள 25,000 ரூபாய் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல கொடுத்தீங்கன்னா 55,000 60,000 கிட்ட வரும். எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். 2ல ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். இதை கரெக்டாக நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதை கரெக்டாக மாற்றிக்கிறதுக்கான நாள் இந்த 5 நாள். முதல் பட்டதாரியில் பிரச்சனை, இந்த 5 நாளில் கூட போய் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் பஞ்சாயத்து, இந்த 5 நாளில் போய் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது, 7.5 ரிசர்வேஷனில் எங்கள் பேர் வரல சார். நாங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தோம், ஆனால் எங்கள் பேர் வரல, எங்களுடைய எஸ் நோனுங்கிறதுல எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, பஞ்சாயத்தா இருக்கு, இந்த 5 நாள்ல தீர்த்துக்கலாம். இது எல்லாமே கிரீவன்ஸ் ரிடர்சல். இந்த 5 நாள்ல தான் இந்த பஞ்சாயத்து உங்களுக்கு தீர்க்கப்படும். எல்லாமே அவங்களுடைய டிஎஃப்சி சென்டர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ல போய் உங்களுடைய உதவிகளை கேட்டுக்கலாம். அந்த 5 நாளைக்கு அப்புறம் சில பேர் வந்து ஜூன் 27ஆம் தேதி அவங்க ரேங்கே வராதுன்னா எல்லாருக்கும் வந்துருங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஆனா சில பேருக்கு ரேங்க் வரல அப்படின்னா, ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் வரலன்னா அதன் பிறகு தப்பா வந்திருக்கு சார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த 5 நாள்ல தீர்த்துக்குருவீங்க. இந்த 5 நாள்ல தீர்த்த பிறகு மறுபடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணையில அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 199ல ஏ, 185ல ஏ அப்படின்னு ஏங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் நடுவில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த 5 நாள்ல இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்தாச்சுன்னா
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் மறுபடியும் நம்ம பெயர் வந்துடும். அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த 5 நாளை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 5 நாளில் எங்கே போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும்? டிஎஃப்சி சென்டரில். அந்த டிஎஃப்சி சென்டர் எது அப்படிங்கிறதுக்கு பல இடங்கள்ல இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காட்டுறேன் பாருங்க. பல இடங்களில் சென்னையில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் இருக்குது. பல மாவட்டங்களில் நீங்கள் ஒன்றையும் நான் இதில் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவங்களுடைய நம்பரும் இருக்குது, 2 பேரோட நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தயவு செய்து உங்கள் ஊருக்கு உள்ள டிஎஃப்சி சென்டரை பக்கத்தில் உள்ள நியர்பையில் நீங்கள் அப்ளை பண்ணிலே கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் கூட பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி சென்டரை தெரிஞ்சுக்கணும். டிஎஃப்சி சென்டர் பார்த்துக்குங்க. இப்போ நான் இப்போ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஊரும் பெரும்பாலான 110 சென்டர், 110 உதவி மையங்கள். முன்னாடியெல்லாம் நான் படித்த காலேஜில் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 110 சென்டர்லையும் நான் 2019 இன்ஜினியரிங் படிக்க வரையிலலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேராக போகணும். அப்போல்லாம் நேரில் நடந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் நடக்கிறனால நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல. ஆனால் இந்த 5 நாளுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தீர்த்துக்கலாம். தயவு செய்து இப்போ எந்த குழப்பத்திலையும் இல்லாமல் ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக இருங்க. அடிக்கடி வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு பாருங்கள். ஐடி பாஸ்வேர்டை அடகுக்கு வச்சு வித்துறாதீங்க. அது அவ்வளோ முக்கியமானது. கஷ்டப்பட்டு படித்தோம், 1ஆவதுலேருந்து படித்தோம், 10ஆவது வரைக்கும் படித்தோம், 12ஆவது வரைக்கும் படித்தோம். அதுக்கு எதுக்காக படித்தோம்? நம்ம ஒரு நல்ல கல்லூரியில் சேர்றதுக்காக. அதனால ஐடி பாஸ்வேர்டை எங்கே இருந்தாலும் தயவு செய்து நல்லா வச்சுக்கோங்க. அதில் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையாவது 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பாஸ்வேர்டை ஒழுங்காக நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாலும் பாஸ்வேர்டை நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோ முக்கியமான நாளை தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸை பாருங்கள், எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரேண்டம் நம்பர் பஞ்சாயத்தெல்லாம் நீங்கள் பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேணாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஒரு 200 200 பையன் எடுத்துட்டான். இவனும் பிசி கட்டாப்பு, இவனும் பிசி, இவங்க 2 பேருமே பிசி கம்யூனிட்டி. 200 2 பேர் 200 என்ன பண்ணலாம்? சரி, மேக்ஸ் மார்க்கை பார்ப்போம். 2 பேரில் யார் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு கொடுத்துடலாம். 2 பேர் யார் ஃபிசிக்ஸில் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படியும் இல்லை, அடுத்து என்ன? அடுத்து ஆப்ஷனலாக ஒரு சப்ஜெக்ட், அவன் வந்து பயாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ அதுலேயும் சேமாக இருக்கான். அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த மார்க், டோட்டல் 12th மார்க்கை பார்க்கலாம். அதில் யார் அதிகமாக இருக்கா அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி அதுவும் இல்லை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன? டேட் ஆஃப் பர்த் 2 பேரும் சேமாக இருக்கான், அதுலேயும் சேமாக இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக டேட் ஆஃப் பர்த்தை பார்த்ததுக்கு பிறகு தான் ரேண்டம் நம்பரில் யார் அதிக எண்கள் கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரேங்க்ல வேணா மாற்றம் வரும். அதனால இந்த பஞ்சாயத்து நமக்கு தேவையில்லை. ரேண்டம் நம்பர் தேவையே இல்லை, ரேங்க் தான் தேவை. பொறுமையா இருங்க, காத்திருங்கள். ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் காத்திருங்கள். இந்த 5 நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 28, 29, 30, ஜூலை 1, ஜூலை 2 இந்த 5 நாளில் உங்கள் பஞ்சாயத்தை, உங்கள் பிரச்சனையை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் போய் தீர்த்துக்குங்க. வீடியோ புரிஞ்சிருச்சா? 1000, 5500 வீடியோக்கள் பார்த்தாலும் இந்த வீடியோவில் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.